நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்ப பிளே ஆஃப்க்கு போறதுக்கே இந்த திணறு திணறிட்டு இருக்கோம். இப்படி வந்து பஞ்சாப் புலம்புற மாரி தான், இன்னைக்கு டெல்லி பஞ்சாப்ப வந்து வீழ்த்திட்டாங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும், டெல்லிக்கும் நடந்த மேட்ச்ல, பஞ்சாப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. ஸ்டார்ட்டிங்ல நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ தாங்க வந்து குடுத்தாங்க. பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல பிரியான் சாரியா மனுஷன் அதிரடி காட்டி அசத்துனாரு. அப்படியே பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆனாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், நான் நல்ல இன்னிங்ஸ குடுப்பேன்னு சொல்லிட்டு, அவரோட பங்குக்கு அவரும் நல்ல இன்னிங்ஸ குடுத்து அசத்துனாரு. ஒரு பக்கம் பிரியான் சாரே ஹாஃப் செஞ்சுரி அடிக்க, ஸ்ரேயஸ் ஐயர் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆனவுனே, அவ்வளோதான் பஞ்சாபோட ஸ்கோர் கம்மியாயிரும்னு நெனைக்கும்போது, அப்பதான் கனல் இருந்துகிட்டு, "எப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல இன்னிங்ஸ குடுப்பேன். நானும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து அசத்துவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பங்குக்கு அவரும் நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் செட்ஜே இருந்துகிட்டு, நான் கம்மியான பால்ல விளையாண்டாலும், நானும் 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு அசத்துவேன்னு சொல்லிட்டு, அவரோட பங்குக்கு அவரும் அதிரடி காட்டினாரு. இதனால 20 ஓவர் முடிவுல பஞ்சாப் வந்து 210 ரன் எடுத்து அசத்துனாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, எப்பா இது ஒரு டஃப்பான டார்கெட்டு. டெல்லில இந்த மேட்ச வின் பண்ணணும் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கணும். விக்கெட்ட விட்டு குடுக்காம விளையாடணும் அப்டின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு ராகுல் ரொம்ப வேகமா அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, அடுத்து அபிஷேக் பொரலு, பராக்கு, அப்புறம் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விக்கெட் போயிட்டுருச்சு. 4 விக்கெட்ட இழந்து டெல்லி தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் இனி டெல்லி மீண்டு வரது கஷ்டம்னு நினைக்கும்போது, அப்பதான் டெல்லியோட கேப்டன் அக்சர் பட்டேலும், டேவிட் மில்லரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்தாங்க. நாங்க ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து அசத்துவோம்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே நல்ல இன்னிங்ஸ குடுத்தாங்க. ஒரு பக்கம் அக்சர் பட்டேல் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, ஒரு கட்டத்துல வந்து அக்சர் பட்டேல் அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் டேவிட் மில்லரும் நல்ல இன்னிங்ஸ குடுத்து அதிரடி காட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அப்புறம் அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஐயய்யோ! போச்சு. மில்லர் இருக்க வரைக்கும் இந்த மேட்ச்ல உயிர் இருந்துச்சு. மில்லர் அவுட் ஆயிட்டாரு. இனி என்ன ஆக போதோ? டெல்லி இந்த மேட்ச ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி 2 ஓவர்ல 17 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்ப களத்துல இருந்த அசுதோஷ் சர்மா, என் பங்குக்கு நான் அதிரடி காட்டுவேன்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து குடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாதவ் திவாரி இருந்துகிட்டு, "எப்பா நானும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாருங்க. ஆனா 19வது ஓவர்ல அசுதோஷ் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனாலும் நாங்க வந்து மேட்ச வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இந்த மேட்ச ஒரு ஓவர் மிச்சம் இருக்கும்போதே 3 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச வந்து டெல்லி வின் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்க விக்கெட்ட வந்து இழந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு தேவையான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. மத்த மத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து கரெக்ட்டா கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தனால, இந்த மேட்ச வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச வந்து டெல்லி வின் பண்ணனால, இப்ப ஐபிஎல் பிளே ஆஃப் சினாரியோ பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா வந்து மாறிடுச்சு. ஏன்னா பஞ்சாப் என்ன நெனச்சிருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச்ல டெல்லி அசால்ட்டா வீழ்த்திட்டு, நம்மளோட பிளே ஆஃப் வாய்ப்ப வந்து பிரகாசமாக்கிக்கலாம் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு டெல்லி வந்து பஞ்சாப்ப வீழ்த்தி பயங்கரமா வந்து அப்செட் பண்ணிட்டாங்க. பாவங்க பஞ்சாப். இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து எல்லா மேட்சையும் வின் பண்ணி அன்பீட்டன் டீமா இருந்தாங்க. ஆனா யாரு கண்டு பட்டுச்சோ தெரியல. ஒரு மேட்ச் தோத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மாத்தி மாத்தி வந்து தோக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் அடுத்தடுத்த மேட்ச்ல பஞ்சாப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.